கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தோளம்பதி கிராமத்தில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி 3 மாதங்களாக நிறுத்தப்பட்டு உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் உள்ளார். ரமேஷ், 3 மாத காலமாக அங்கே சாலை சீரமைக்கும் பணி நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஆனந்தூர் தோளம்பதி கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. ஆனந்தூர் பிரிவு சாலையிலிருந்து தோளம்பதி கிராமம் வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு புதிய தார் சாலை அமைக்க பழைய தார் சாலையை பேசியிருக்கிறாங்க. இந்நிலையில புதிய தார் சாலை அமைக்கும் பணியை துவங்கிய போது சாலையின் ஒட்டியுள்ள சில தனி நபர்கள் சாலை பட்டா நிலத்தில் இருப்பதாக கூறி தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இதனை அடுத்து கிராம மக்கள் மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம், ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல இடங்கள்ல கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து மனு அளித்து வந்திருக்கிறாங்க. அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருந்த காரணத்தால் வருகின்ற 13ஆம் தேதிக்குள் புதிய தார் சாலையை அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்த இருப்பதாகவும் வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை அரசிடம் திரும்ப ஒப்படைப்ப இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகத்தை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஐம்பது வருஷமா அந்த தார் சாலையை பயன்படுத்தி வரவங்க ஏற்கனவே மண் ரோடா இருந்தது. இப்போ 2011 தார் சாலை அமைத்து கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி ரோடு பராமரிப்புக்காக ரோடு ஜல்லி ரோடெல்லாம் கிளறி விட்டுட்டாங்க. அதனால இந்த ரோட்ல எங்களால் சரியா போயிட்டு வர முடியல. இந்த தோளம்பதியிலேருந்து திருவம்பட்டி ரோட்லேருந்து ஆனந்தூர் போய் சேருது இந்த ரோடு. இந்த ரோட்ல செங்கிலிமிட்டி, கொட்டகோலம், திருவம்பட்டி, நாகனூர் ஒரு 10 கிராமத்துக்கு இந்த குறுக்கு வழியாக தான் இந்த சாலையில் தான் போயிட்டு வராங்க. இப்போ ஜல்லிலாம் நோண்டி விட்டுட்டதுனால இந்த வழியில சரியா போக முடியல. சைக்கிள் எல்லாம் மாணவர்கள்லாம் ஸ்கூல் மாணவர்கள்லாம் நூக்கிட்டே போறாங்க. எங்களுக்கு இந்த தார் சாலை போட்டு அமைச்சு கொடுக்கணும். பல முறை பிடிஓக்கிட்டையும் தாசில்தார்கிட்டையும் பல முறை போய் முறையிட்டோம். இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, பால் எடுத்துன்னு போறோம், ரேஷன் கடைக்கு போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அந்த வழியா தான் வந்தாகணும். எங்களுக்கு இப்போ நல்லா ஓரளவுக்கு இருந்த ரோடு இப்போ பறிச்சு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. குண்டு குழியுமா பிரச்சனை பண்ணினே இருந்தவங்க எப்போ பாரு திரும்பவும் கொடுத்து தாலுகா ஆஃபீஸ், பிடி ஆஃபீஸு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே போயிருக்கிறோம். வந்த ரோடையும் திரும்பவும் நிப்பாட்டி வச்சுன்னு அப்பப்போ போகிற ஜனங்களையும் அலக்கடிச்சுன்னு ஆபீசருங்க எந்த ஒரு இதுவும் எடுக்கல. எங்களுக்கு எங்க ஊருக்கு நாங்க ஆனந்தூர்ல இருந்து தோளம்பதிக்கு வரைக்கும் ஒரு 50 வருஷமா ஒரு ரோடு இருக்குது. இது கிட்டத்தட்ட நாங்க 50 வருஷத்துக்கு மேல பயன்படுத்திட்டு வரோம். 2011 இது தார் ரோடா எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து போட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2011 அதிகாரிகள் எல்லாம் வச்சு அளந்து முறையா அளவீடு செஞ்சு போடப்பட்ட தார் ரோடு தான் இது. இப்ப இது ரொம்ப பழுதடைஞ்சு குண்டுங்குழியமா இருந்ததுனால தொடர் கோரிக்கை விளைவாக இப்ப திருப்பி எங்களுக்கு நிதி ஒதுக்கி சாலையை புதுசா போட்டு தரதுக்கு அதிகாரிகள் முடிவு செஞ்சிருந்தாங்க. இந்த புதுப்பிக்கிற பணி இப்ப தொடங்கும் போது பக்கத்து நிலத்துக்காரர் எனக்கு பட்டா சேருது அப்படின்னு சொல்லி இதை நிப்பாட்டிட்டாரு. இந்த வேலையை நிப்பாட்டிக்க கூட இதோட ஒரு 3 மாசமா ஆகுது. நாங்க இந்த 3 மாத காலத்துல தாலுகா ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ், நேற்று கலெக்டர் ஆபீஸ் வரையும் போய் முறையிட்டு வந்துட்டோம். ஆனந்தூர்ல இருந்து எங்க தோளம்பதி வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. நாங்க ரேஷன் கடைக்கு போறதுக்கோ இல்ல அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குறுக்கு வழி தான் எங்களுக்கு பக்கம். ஆனா சுத்திட்டு போனா 3 கிலோமீட்டர் வருது. அதுல ஒயின் ஷாப் இருக்கிறதுனால பெண்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம். பால் எடுத்துன்னு போறதுக்கு எங்களுக்கு இந்த 1 கிலோமீட்டர்னா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறோம். ஆனா 3 கிலோமீட்டர் சுத்திட்டு போனா நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, பல இன்னலுக்கெல்லாம் ஆளாகப்படுறோம். ஆனந்தூர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தோளம்பதி. இந்த தோளம்பதி வழியில தான் நாங்கள் போகிற தோளம்பதிக்கு போய் ஆகணும். ரேஷன் இடம் வரது, ஹாஸ்பிட்டல், நிலவு இடம், மெடிக்கல் சாமான் வரத்துக்கெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க போகிறோம். அதெல்லாம் போய் ஆகணும். 2 கிலோமீட்டர் சுற்றின்னு போனால் அதில் ஒயின் ஷாப் வருது. அதனால் அந்த வழியை பயன்படுத்த முடியதில்லை. அதனால் எங்களுக்கு நாங்கள் பிடி ஆஃபீஸ் போய் பல முறையிட்டுங்க செஞ்சு தரல. தாலுகா ஆஃபீஸ் போனாங்க, தாலுகா ஆஃபீஸில் அதை செய்கிறேன்னு செய்யணும்னு செய்யல. நேற்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் பிடிச்சுன்னு கொடுத்துறாருங்க.
இதை முறைப்படி வந்து அவங்க எங்களுக்கு போட்டு தரலனாக்க நாங்கள் 12ஆம் ஊர் பூரா கருப்பு கொடி ஏற்றிட்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாம் கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் ஒப்படைச்சிடலான்னுக்கிறாங்க.